கேலக்ஸி ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் அண்ணாமலையா தற்போது ஓரிரு தினங்களாக விறுவிறுப்பாக பேசப்பட்டு வருகின்ற செய்திகளில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த செய்திகள் உண்மையா அல்லது உண்மைத்தன்மை இல்லாததா? இது நாம கூறக்கூடிய சில விஷயங்கள் இதுல யோசிக்கக்கூடியதாகவே அமையும். அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் 2011ஆம் ஆண்டு இந்திய காவல் பணி, அதாவது IPS தேர்வில் பணி ட்ரைனிங்கை முடிச்சுட்டு 2011ஆம் ஆண்டு கர்நாடக மாநில கார்கலா என்ற ஊரில் உதவி கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்தார். அவர் UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற முறையில் அவருக்கு கர்நாடக மாநிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவேதான் அவர் கர்நாடகாவில் கார்கலாவில் பணியில் சேர்ந்தார். பின்பு பதவி உயர்வு பெற்று உடுப்பி மற்றும் சிக்மங்களூர் போன்ற முக்கியமான இடங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் பணியினை தொடர்ந்தார். அதாவது இவர் பணி காலத்தில் கண்டிப்பானவராகவே திகழ்ந்தார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அதில் குறிப்பாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் பொதுமக்களை எளிதாக அணுகுமுறை கொள்வதும் ஊழல் அரசியல்வாதிகளை அறவே ஒடுக்குவதும் தான் இவரின் தலையாய கடமையாக இவர் தனது தலையில் வைத்துக் கொண்டு கண்ணியமாக காவல் பணியில் பொதுமக்கள் அனைவரும் அன்போடு அழைக்கக்கூடிய கர்நாடக சிங்கம் என்கின்ற ஒரு பெயரை கர்நாடக மக்களின் மூலமாக பெற்றுக் கொண்டார் என்பதை நாம் அனைவரும் இதை ஆச்சரியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இது இருந்திருக்கிறது. ஏனென்றால் நமது தமிழகத்தை சேர்ந்த ஒரு எளிய விவசாயியின் மகன் கர்நாடக மாநிலத்தில் ஒரு தலை சிறந்த அதிகாரியாக தன்னை நிலைநாட்டிக் கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கர்நாடகாவில் வசிக்கின்ற தமிழக மக்களும் சரி, கர்நாடகாவில் பணிபுரிகின்ற IAS IPS அதிகாரிகளோ மற்ற ஏனைய மத்திய அரசு பணியில் உள்ளவர்களோ கர்நாடகாவில் எப்படி பணியாற்றுவது எவ்வளவு கஷ்டம்ன்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதையும் மீறி கர்நாடக மக்களின் எண்ணங்களில் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே இவர் அங்கே பெயர் எடுத்திருப்பது மிக மிக வரவேற்க வேண்டிய விஷயமாக தமிழ்நாட்டுக்கு தான் இது பெருமையாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தவங்க அவ்வளவு சீக்கிரத்துல அதிகாரமிக்க பதவியில இருந்து யாருங்க அரசியலுக்கு வரணும், மாசுக்கள் கலந்து ஓடுகின்ற சாக்கடை போன்ற இந்த அரசியல் பணியினை சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு ஒரு நல்ல சிந்தனையோடு இவர் வந்திருப்பது என்பது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் இப்படியாப்பட்ட சிறு வயதிலே பெறப்பட்ட உயரிய பொறுப்பில் இருந்து எந்த மனுஷனுக்கும் வரணுன்ற எண்ணம் யாருக்கும் வராது. ஏன் சாதாரண வார்டு கவுன்சிலர் இருக்கிறவங்களை ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது முன் வந்து போவாங்களா? போக மாட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் தமிழக மக்களே. இவரின் இந்த செய்கைகள், இவரின் நல்ல நடவடிக்கை, நற்பெயர்களை தான் பல முக்கிய VIPக்கள் இவரை யார் என்ன என்று அறியப்பட்டு பல முக்கிய தலைவர்கள் இவருடன் நட்பை தொடர்ந்தார்கள். இதில் முக்கியமாக கர்நாடகாவை சார்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒருவர். இவரின் நல்ல திறமையையும் நல்ல நிர்வாகத்தையும் மக்களிடம் இருக்கின்ற நல்ல பெயரையும் அறிந்த இவருடன் பழகுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இதை கருதி இவர்களின் நட்புகள் தான் இவர்களை மேலும் ஒரு ஊன்றுதலை ஏற்படுத்தி அரசியலுக்கு நுழைய வேண்டும் என்கின்ற ஒரு கடினமான ஒரு சேலஞ்சான ஒரு எண்ணத்தை இவர் கையில் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்து மக்களுக்கான நலப்பணிகளை செய்த வண்ணம் தொடர்ந்து வந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் BJPயின் மாநில தலைவராக இவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த BJPயின் மாநில தலைவராக பொறுப்பு இருந்த காலங்களில் கூட அனைவரும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு மக்களிடையே பயணித்து மக்களின் நல்ல ஆதரவை பெற்று BJPயை வளர்ப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படியாப்பட்ட சூழலை BJPயை வளர்த்து சில அரசியல் சவால்களை எதிர்த்து எதிர்கட்சியான அதிமுகவும் சரி, அப்பொழுது ஆண்ட திமுகவும் சரி, இரண்டையும் அவர்கள் செய்கின்ற ஊழல்கள், தவறான அணுகுமுறைகள், மக்களுக்கு எதிரான செயல்கள், இவை அனைத்தும் அப் டு டேட் கையில வச்சுக்கிட்டு இவர் இரு கட்சியினரையும் எதிர்த்து தன்னால் சாதிக்க முடியும் என்று சாதித்து தமிழக மக்களிடம் சிறந்த வரவேற்பையும் பெற்றார். அன்று முதல் இன்று வரை அவர் மக்களோடு மக்களாக இருக்கிறார் என்பதும் வேற ஒரு விஷயம். BJP அவர்களுக்காக பதவிக்காலம் முடிந்த உடனே தலைவரை மாத்தினாங்க. அதெல்லாம் அவங்களுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ். அதை பத்தி நம்ம எதுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் திரு அண்ணாமலை அவர்கள் BJPயின் அதிருப்தியினால் அங்கே பயணிக்க விரும்பாமல் தனக்கான ஒரு வழியை தேட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தி லீடர் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களிடையே பயணித்து வருகிறார் என்பதையும் வரவேற்க விஷயமாக நாம் சொல்ல வேண்டும். ஆனாலும் இவர் இவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்திய காரணம் வேற யாரும் அல்ல, எல்லாராலும் பேசப்படுகின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணகர்த்தா. இவரின் அரசியல் பயணத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியவர் இதே எடப்பாடி பழனிசாமி தான். எனவே தற்போது
தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் ஆன பின்பு எடப்பாடியின் நிலை எல்லோரும் சிரிக்கின்ற வகையிலே அவரின் நிலை அவல நிலையாக போய்க் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் மூலமாக இந்த செய்தி, அதாவது அண்ணாமலை அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தலைவராக வர வேண்டும் என்று அவர், ஏன்னா ஒரு கைமாறு பண்ணும்ல, தன்னால் அவர் விழுந்துட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு கைமாறு செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ அவருக்கு அந்த மாதிரி கைமாறு எண்ணங்கள் அவருக்கு ஏற்பட்டு இருக்கலாம் என்பதுதான் நாம் இங்கே வேடிக்கையாக கூற வேண்டும். அரசியல் காலங்கள் கடந்தாலும் அரசியல் ஞாபகங்கள் ஒவ்வொரு மனிதரையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது என்பது நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அரசியல் மிக சிறந்த பாடம். அந்த பாடத்தில் பயணிப்பவர்கள், செயலாற்றுபவர்கள் எல்லோருடைய நிலைமைகளையும் நிலைகளையும் அரசியல் தெரிந்த பொதுமக்கள் அனைவரும் உற்று கவனித்து இவருக்கு இவ்வளவு மார்க் என்று நிர்ணயிக்கக்கூடிய சூழலை அவ்வப்போது மாற்றிக்கொள்வார் என்பதை தான் நாம் பல தேர்வுகளில் நாம் கவனித்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை இவர் எப்படி மறந்துவிட்டு அதிமுகவில் அண்ணாமலை என்றால் இதை கேட்பவர்களுக்கு ஒரு எளிய நடையாக இருக்கலாம். ஆனால் இது நிறைவேறாத ஒரு கற்பனை கதை என்பதைதான் நாம் இங்கே கூற வேண்டும். ஏனால் ஒரு எதிரி ஒருவரை மன்னித்தால் சரி மறப்போம் என்கின்ற ஒரு பக்குவம் வரும். எதிரியை அழித்தால் எதிரி மன்னிப்பாரா? இதெல்லாம் நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, நம்ம உத்து பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். பொதுவான ஒரு மனிதன் பொதுவான ஒரு வார்த்தைகளை பேசினால் பரவாயில்ல, அதில் சில எதிரான குணங்கள் ஏற்பட்டாலும் கூட பரவாயில்ல, பொதுவான சமாச்சாரம் மறந்துட்டு போயிடலாம். வாண்டனா தனிப்பட்ட மனிதரை தாக்கி அழிக்கின்ற ஒரு மோசமான எடப்பாடி பழனிசாமியான இவர் தற்போது அதற்கு எந்த முறையில் அரவணைத்து அவருக்கு பொதுச் செயலாளர் பதவியோ அதிமுக தலைமை பதவியையோ கொடுக்க முற்படுவார். இருந்தாலும் இதிலும் சில சூட்சுமங்கள், சில நாடகங்கள் தான் அண்ணாமலையை மீண்டும் பின்னுக்கு தள்ளுவதற்கான முயற்சியாக தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதிமுகவில் அண்ணாமலை என்பது எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு நிகழ்வாகவே இருக்கும் என்பதை நாம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.